ஸ்ரீமாத்ரே நமகா. இன்னைக்கு ஆனமலையில் குடிக்கொண்டு இருக்கிற மகாசக்தி மாசாணி அம்மனோட கதையை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ராமவதாரம் நிகழ்ந்த அந்த யுகத்தில், அந்த திரேதா யுகத்தில் நடந்த ஒரு கதை இது. அந்த 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 பகுதியை நன்னன் ஒரு மன்னன் ஆட்சி செஞ்சான். அவன் ரொம்ப மோசமான ஒரு மன்னன். அவனுக்கு சொந்தமான எதையுமே அவன் யாரையுமே அனுபவிக்க விட மாட்டான். அந்த பகுதியில் வசித்தவ தான் மாசாணி. அந்த மாசாணி அவனுக்கு சொந்தமான ஒரு மாமரத்தில் இருக்கிற மாம்பழத்தை ஆற்றுல குளிக்க போகும்போது எடுத்து சாப்பிட்டுறா. இதனால கோபமடைஞ்ச மன்னன் அவளுக்கு மரண தண்டனை விதிச்சிட்றான். ஊர் மக்களுக்கு பொதுவாக ஒரு இடத்துல வச்சு அவளை தலையை வெட்டி மரண தண்டனை கொடுத்துட்றான். ஊர் மக்கள் எவ்வளவோ சொல்லியும் கூட அவன் கேட்கல. இதனால அகால மரணம் அடைஞ்ச மாசாணி ஆவியாக சுற்றிட்டு இருக்கா. அந்த பக்கமாக வனவாசம் வந்த ஸ்ரீராமபிரான் அவளோட அழுகுரலை கேட்டு அவகிட்ட பேசுகிறாரு. அப்போ எல்லாத்தையும் சொல்லி முறையிடும் போது ஸ்ரீராமர் கலங்காத, உன்னை நான் தெய்வ சக்தியாக உருமாற்றுறேன்னு சொல்லி அவளுக்கு தெய்வ சக்தியை கொடுத்து அம்பிகையோட வடிவமாக அவளை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீராமபிரானே அவளுக்கு ஒரு உருவ சிலையும் அவர் கையால் செஞ்சு பிரதிஷ்டை பண்ணி பூஜைகளையும் அவர் கையால் செய்கிறாரு. அது மூலமாக ஒரு சாதாரண பெண்ணாக இருந்த மாசாணி மகாசக்தியாக உருவெடுக்கிறா. அப்படி மகாசக்தியாக உருவெடுக்கிற மாசாணி அம்மன் அந்த இடத்துல இருந்து அவங்கள தேடி வர மக்களை எல்லாரையும் அவள் காப்பாத்துறா. மகாசக்தியாக உருவெடுத்த மாசாணி அம்மன் அந்த மோசமான மன்னன் நன்னன்கிற அந்த மன்னனை வதம் பண்ணிடுறா. அவனை வதம் பண்ணி அந்த ஊர் மக்களுக்கே அவள் காவல் தெய்வமாக மாறிடுறா. அன்னையிலிருந்து அவளை வேண்டி வர்றவங்களை இன்னைக்கும் காப்பாத்துறா. தீய சக்திகளை அழிச்சு நல்ல சக்தியை காப்பாத்துறா. பக்தர்களை காத்து ரட்சிக்கிறா. அது மட்டும் இல்லை, அம்பாளோட புகழ் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அவள் மகாசக்தியாக அந்த இடத்துல இருந்து தன்னை நாடி வர்றவங்களுக்கு எல்லா விதமான துன்பங்களையும் நீக்கி இன்பத்தை கொடுக்குறா. துரோகத்தால் வஞ்சத்தால் வஞ்சிக்கப்பட்டவங்க, அடுத்தவங்களால் வஞ்சிக்கப்பட்டவங்க இந்த அம்பாள்கிட்ட மிளகா அரைச்சி பூசுகிற ஒரு வழிபாடு இருக்குது. அங்கே நீதிக்கல்லுன்னு ஒன்று அங்கே அந்த கோவிலில் வச்சுருப்பாங்க. அந்த நீதிக்கல்லில் மிளகா அரைச்சி பக்தர்கள் பூசி மாசாணிகிட்ட முறையிடுறாங்க. தன்னோட வாழ்க்கையில் கிடைக்காத நீதியை தன்னை தேடி வர்ற பக்தர்களுக்கு வாரி வழங்குறா மாசாணி. அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் நீதியை காக்கிற தெய்வமாக, நீதி தேவதையாக இருந்து நீதி பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கா மாசாணி அம்மன். அவளை போய் வழிபட்டு முறையிடுறவங்களுக்கு அவள் எதுவுமே செய்யாமல் விட்டதில்லை. ஸ்ரீமாத்ரே.